வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாரம்பரிய முறையில் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதிரசம் பண்ணுறதுக்கு நம்ம 1.25 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு மாவு பச்சரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சரிசி வச்சே செய்யலாம். பச்சரிசியை நல்லா அலசிட்டு நீங்கள் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1.5 மணி நேரம் ஊறின பச்சரிசியிலிருந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி வடிஞ்சதும் நம்ம நிழல்ல கொஞ்ச நேரம் அதை காய வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு துணியில் நம்ம அரிசியை உலர்த்திக்க போகிறோம். அரிசி ரொம்ப வரன்னு காயக்கூடாது, அதே சமயம் அதில் அதிக நீரும் இருக்கக்கூடாது. அரிசியை நம்ம பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். அந்த மாதிரி காயறதுக்கு தோராயமாக ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம அரிசியை எடுத்துடலாம். அரிசி உலர்ந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போது அதை கையில் பிடிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை தெரியும். கையில் பாருங்கள், அரிசி ஒட்டி இருக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதே சமயம் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காதீங்க. மாவை நீங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவேளை மெஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் அதிரசத்துக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அரைத்த மாவு கூடவே கொஞ்சம் சர்க்கரை போட்டு 10 ஏலக்காயை நுணுக்கி அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு. வெள்ளை எள்ளும் பயன்படுத்திக்கலாம், கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சுக்குத்தூளும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக எல்லாரும் அதிரசத்துக்கு சுக்குத்தூள் சேர்த்த மாட்டாங்க. இது எங்கள் அம்மா, பாட்டி, எங்கள் பாட்டியோட அம்மான்னு எல்லாருமே அதிரசம் செய்யும்போது சுக்குத்தூள் பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1.25 கிலோ பச்சரிசிக்கு நம்ம 800 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறோம். அது கூடவே ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதில் இருக்க தூசியை வடிகட்டுறதுக்காக தான் சூடு பண்ணுறோம். வெல்லம் கரைஞ்சதும் அதை நம்ம வடிகட்டிக்கிறோம். வடிகட்டின வெள்ளை தண்ணியை நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்க போறோம். வெள்ளைப்பாகு நல்லா கொதி வந்ததும் ஒரு பாத்திரத்துல நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்து வச்சு நீங்க அந்த பாகை ஊத்தி பாருங்க. நீங்க ஊத்துனதுக்கு அப்புறமா கையில லேசா தள்ளி விட்டா இந்த உருட்டு பதம் மாதிரி இந்த வெல்லம் வரணும். அதுதான் சரியான பதம். இந்த மாதிரி வரணும். இதுதான் சரியான பதம். நம்ம காய்ச்சின வெல்லத்தை கலந்து வச்சிருக்கிற மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாகு ரொம்ப சூடா இருக்கும், அதனால நீங்க கையில கலக்காதீங்க, ஒரு கரண்டியை வச்சே நீங்க கலந்து விடுங்க. பாகு கலந்ததும் மிச்சம் இருக்கிற பாகையும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க. பாகு சூடா இருக்கிறதுனால கரண்டியிலேயே கலந்துக்கோங்க. அது மாவோட கலந்து ஆற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கையில கலந்துக்கலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா இருக்கணும். நீங்க இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். இதுதான் இதோடைய சரியான பதம். இந்த மாவை பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம அதிரசம் சுடணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். எங்கள் அம்மா அதிரச மாவு பிணைஞ்சிட்டு புளிக்கிறதுக்காக ஒரு நாள் எப்பயுமே மூடி வச்சுருப்பாங்க. அதை சுடுறதுக்காக அதை எடுக்கும்போது அதுக்குள்ளே எப்பயும் விரலாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் அது புளிக்கிறதுக்காக அந்த ஊற வைக்கும் போதே நாங்கள் பாதி சாப்பிட்டு முடிச்சிடுவோம்.
அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 1.25 கிலோ அரிசிக்கு 800 கிராம் வெல்லம் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா வெல்லம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அல்ல இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின அதிரச மாவை சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். உருட்டின மாவை லேசாக உருண்டையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு இலையில வச்சு நீங்கள் லேசாக உருண்டையாக தட்டிக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறமா நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அதிரசம் எப்பயுமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் வேகிறதுக்காக நம்ம நடுவில் ஓட்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதிரசம் ஒரு பக்கமாக வெந்ததும் மறுபக்கம் வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கோங்க. மிக சுவையான இனிப்பான நமது பாரம்பரிய அதிரசம் தயாராயிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.